ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாரோட ஃபேவரெட்டுங்க. இந்த ரெசிபிக்குன்னு ஒரு ஃபேன் பட்டாளமே இருக்குங்க. அதில் நானும் ஒருத்தி. என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி செய்ய போகிறோங்க. மட்டன் பிரியாணினாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதில் மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. 3/4 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேங்க. மட்டன் 1/2 கிலோ புல்லட் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது பிரியாணிக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க சீரக சம்பா இருந்ததுனாலும் செஞ்சுக்கலாம், இல்ல பாஸ்மதி ரைஸ்லயும் செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு பிரியாணி ரைஸ் புல்லட் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து ஆப்ஷனல் தான். அந்த பிரியாணி மசாலா வந்து நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். இந்த நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா பிரியாணியில, இதை வந்து நல்லா வறுத்து அரைச்சது தான் அந்த பிரியாணி மசாலா. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமா கரம் மசாலா, கொத்தமல்லி தலை, புதினா, 1/4 கப் தயிர், நம்ம பிரியாணிக்கு போட வேண்டிய பிரிஞ்சி இலை, பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், 2 துண்டு பட்டை, அன்னாச்சி மூக்கு 2, கடல் பாசி கொஞ்சமா, இது கூடவே கொஞ்சமா ரோஜா மூக்கு எடுத்து வச்சிருக்கோங்க, 4 பச்சை மிளகாய். ஸோ இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டோங்க. மேக்ஸிமம் நான்வெஜ் பிரியாணி எல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் செய்வேன். குக்கரில் வந்து வெஜ் பிரியாணி மட்டும்தான். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. இதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிடலாங்க. 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஏலக்காவை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா ஆட் பண்ணி எண்ணெயில் ஓரளவுக்கு பொரியட்டுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ 2-3 பச்சை மிளகா நான் கீரி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு பச்சை மிளகா முழுசாகவே ஆட் பண்ணிட்டேன். பச்சை மிளகா வதங்கிட்டு இருக்கும் போதே நான் சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு 4 முந்திரி ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி ஆட் பண்ணால் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி ஒரு அளவுக்கு வறுபட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை இப்போ இதை நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கணுங்க, ரொம்ப சாஃப்ட் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கறி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு இந்த மாதிரி கொழுப்பாக இருக்கிறதையும் கொஞ்சம் எலும்பு பீஸையும் போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து மட்டன் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பிரியாணிக்கு கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி தருவாங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது மட்டனில் அந்த உப்பு காரம் நல்லாவே இறங்கும். பிரியாணி செய்யும் போது அரிசியை விட மட்டன் அதிகமாக இருந்தாலும் ஓகே, ஈக்குவலாக இருந்தாலும் ஓகே, ஆனால் கம்மியாக ஆயிடக்கூடாது. மட்டனை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதும் இந்த டிஷ்க்கு தேவையான அளவில் பாதி கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணி கறியோடு சேர்ந்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1/2 கைப்பிடி கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா புதினா சாதம் மாதிரி வாசம் வந்துடும். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு ஒரு 2 கொதி வரட்டுங்க. நம்ம கறி வேகிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிடலாம். புதினா, கொத்தமல்லி, தயிர் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இப்போது கறி வேகிறதுக்கு அளவா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. கறி நல்லா வேகட்டும். கறியை இந்த மாதிரி டைரெக்டாக வேக வைக்கிறதுக்கு பதிலாக குக்கரில் வேக வச்சுட்டு கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணும் போது கறியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது இந்த பாத்திரத்திலேயே நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஓப்பனாக செய்யும் போது நம்ம கறியை டைரெக்டாக வேக வைக்கிறோம் இல்லைங்களா, இதில் ஒரு டிப் என்னென்னா, ஈஸியாக கறி வேகிறதுக்காக ஒரு தொட்டாங்குச்சி மூடி இருக்கும் இல்லைங்களா, இந்த மூடியில் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் போட்டு வேக வச்சிட்டோம்னா கறி சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். கறி ஒரு 3/4 பதம் நல்லாவே வெந்துருச்சுங்க. ஊற்றின தண்ணியும் ஓரளவு சுண்டிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரிசிக்கு தகுந்த மாதிரி. நான் 2 டம்ளர் புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். ஆனால் இந்த நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் மசாலா ஈரம் இருக்கனால நான் 4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணுறோம். இந்த புல்லட் ரைஸ் வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. 4 டைம் நல்லா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவுனீங்கன்னாவே நல்லா சாஃப்ட் ஆகிடுது. ஸோ இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாங்க. நம்ம ஆட் பண்ண தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாங்க. மூடி வச்சிடலாம். நம்ம ஆட் பண்ண அரிசி பாருங்க ஓரளவுக்கு 3/4 பதம் வெந்துடுச்சு. தண்ணியும் ஓரளவுக்கு லெவல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றோம்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஹீட்லயே வச்சு வெயிட் வைக்க போறோம். அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணுங்க. ஃபுல் ஸ்பீட்ல வச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி வச்சு இது மேல இந்த மாதிரி இடிக்கல் இருந்ததுன்னா வெயிட்டுக்கு தூக்கி வச்சிருங்க. இல்ல அப்படின்னா ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா தண்ணி பிடிச்சு இது மேல வச்சிட்டீங்கன்னா தம் மாதிரி ஆயிடும். ஸோ அந்த ஆவி வெளியே போகாம மீடியம் ஹீட்லயே நல்லா வெந்து உதிரி உதிரியா வரும் பிரியாணி. ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பாத்திரலாம் நல்லா வெந்திருக்கு. இதை அடியில இருந்து ஒரு டைம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. ஏன்னா மேல இருக்க அரிசியெல்லாம் ஓரளவுக்கு வேகணும். கிளறி இந்த மாதிரி ஈக்குவலா பண்ணி வச்சிடலாம். நான் எப்பயுமே பிரியாணிக்கு எதுக்குமே கலர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்க. மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி கலர்ல இருக்கு. நீங்க கலர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ தம் எடுத்துட்டு பாத்திரலாம். வாவ், நல்லா உதிரியா வந்திருக்குங்க. வெந்துருச்சு. இது மேலே ஒரு ஸ்பூன் நல்லா நெய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி அப்படின்னாவே எனக்கு எங்கள் அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. நான் நிறைய கடையில் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா பிரியாணி தான் எனக்கு பெஸ்ட் பிரியாணி. இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யறதும் அவங்க தான். நெய் ஊற்றிட்டு இதில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. எனக்கு மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மட்டன் நம்ம வணக்கணும் இல்லைங்களா, அப்பயே நான் பாதி காலி பண்ணிடுவேன். இதில் ஃபைனலாக கொத்தமல்லி புதினா தலை தூவி மூடி வச்சிடலாங்க. நம்மளோட பிரியாணி ரெடி. ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பிரியாணியை சர்வ் பண்ணிடலாங்க. இதை அடியிலிருந்து ஒரு பக்கமாக கிளறி விட்டுடலாம். கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. அரிசியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இல்லைங்களா. எப்பயுமே பிரியாணி சர்வ் பண்ணும் போது ஒரு பக்கமாக இருந்து நம்ம சர்வ் பண்ணிட்டு வரணும். அப்போதான் அந்த எனக்கு வந்து பழைய பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சூடு பண்ணி சாப்பிட்றது. ஃபுல்லாக போட்டு நம்ம கிளறி எடுத்தோம்னா அந்த பிரியாணி வந்து அடுத்த நாள் நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஒரு பக்கமாக இருந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாங்க. கபகமன்னு மணமணன்னு மட்டன் பிரியாணி, ரொம்ப டேஸ்டான பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட ஒரு தயிர் பச்சடி, ஒரு மட்டன் குழம்பு, முட்டை, ஈரல் சுட்டு வச்சுருக்கோங்க. வச்சு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் பிரியாணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.